Hello, welcome to this chapter conic section. So conic sectionல இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு எலிப்ஸ் பார்த்திருக்கோம் அண்ட் பேரபோலா பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வந்து ஹைப்பர்போலா. ஸோ பேரபோலாவுக்கு எலிப்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஆனா எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் பார்த்தா ஒரு சில இடங்கள்ல தான் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னன்றதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம எலிப்ஸ் நல்லா படிச்சதுனால ஹைப்பர்போலா இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ அந்த கம்பேரிஷனோட நம்ம இப்போ இந்த ஹைப்பர்போலாவோட இன்ட்ரோடக்ஷன் வந்து இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஹைப்பர்போலானா என்ன? ஸோ ஹைப்பர்போலா அப்படிங்கிறது இட்ஸ் அ ஷேப் ஃபார்ம்டு பை கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் அ பிளைன். அந்த பிளெயின்ல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம்னா என்ன கண்டிஷனோட கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸுக்குலாம், அதாவது பி எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் F1க்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கும் F2க்கும் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். அந்த ரெண்டு டிஸ்டன்ஸை டிஃபரன்ஸ் பண்றோம், மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணும்போது அது ஒரு ஆன்சர் வரும். இந்த மாதிரி அந்த ஒரே ஆன்சர் வர மாதிரி எந்தெந்த பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எல்லாம் இருக்கோ அந்த பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு ஹைப்பர்போலா. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா கிடைக்கிறது தான் ஹைப்பர்போலா. எலிப்ஸ்ல என்ன படிச்சிருப்போம்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சச் தட் p into f distance between p f1 plus distance between p f2 is equal to constant அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்க வந்து absolute value of p f1 minus p f2 is constant. அவ்வளவுதான். ஸோ எலிப்ஸுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோமா, அந்த ரெண்டு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃபோகை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பிறகு அந்த ஃபோகைக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலான்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த ஹைப்பர்போலாவோட எண்ட் பாயிண்ட்ஸை வந்து வெர்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ ஹைப்பர்போலா வந்து எலிப்ஸ் எப்படி கிடைச்சது, நமக்கு இப்படி ஒரு க்ளோஸ்டு ஃபிகரா கிடைச்சது. இதோட ஆப்போசிட் தான் ஹைப்பர்போலான்னு சொல்றோம். அப்படின்னா இது ஒரு ஓப்பன் ஃபிகரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஃபிகரா கிடைக்கும் பொழுது இந்த எண்டை வந்து நம்ம வெர்டிசஸ் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் சென்டரா இருக்கிறது சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஃபோகை அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இந்த சைட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி ஆக்சிஸ் என்ன மெயின் ஆக்சிஸும் வந்துட்டு அந்த ஆக்சிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்னொரு ஆப்போசிட் அதோட பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ்னு இங்கே பேசுவாங்க. அங்கே வந்து நமக்கு மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்னு பேசணும். இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் கான்ஜுகேட் ஆக்சிஸ்னு பேசணும். அதாவது லைன் த்ரூ த ஃபோகை, அந்த ஃபோகை வழியா பாஸ் ஆகக்கூடிய ஆக்சிஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ், அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது கான்ஜுகேட் ஆக்சிஸ். இங்க வந்து நார்மலா வந்து அங்க எப்படி மேஜர் ஆக்சிஸ்க்கு 2a அங்க இங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்க்கு 2a, அங்க வந்து மைனர் ஆக்சிஸ்க்கு 2b, இங்க கான்ஜுகேட் ஆக்சிஸ்க்கு 2b. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோகை இஸ் 2c. எசென்ட்ரிசிட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a ரேஷியோ. ஸோ என்ன ரேஷியோ அப்படின்னா சென்டருக்கும் அண்ட் ஒன் ஆஃப் த வெர்டிசஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது c/a. Then lattice rectum என்ன? This is also the same. ஃபோகை வழியா போகக்கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட், அதனோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஹைப்பர்போலால இருக்கும். ஸோ இதே தான் எலிப்ஸ்லையும் படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புது விஷயம் இல்லை. ஸோ இப்போ ஜென்ரல் டேபிள் பார்க்கலாம். இந்த ஜென்ரல் டேபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்படி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். அங்க நம்ம என்ன பார்த்துருப்போம், பிளஸ்ன்னு போட்டுப்போம், அதோட இங்க மைனஸ், இதோட அந்த அடுத்த பார்ட் வந்து மைனஸ். ஸோ அதே மாதிரி வந்து அங்க வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் தான் இருந்துச்சுன்னா வந்து அந்த ஒய் ஸ்கொயர்டுக்கு கீழே தான் ஏ ஸ்கொயர்டு வரும். இங்கேயும் அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்துட்டு நமக்கு ஓகேவா இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ வந்து வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி பார்ப்போம். வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்? தட் இஸ் கீழே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ தட்ஸ் ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சு. அப்புறம் வெர்டிசஸ்னா என்ன? வெர்டிசஸ்னா நம்ம எண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். இட்ஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் என்னங்க இருக்கும்? தட்ஸ் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஹியர் இஸ் ஏ. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. ஏன்னா வந்து ஆக்சிஸ் வந்து y ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இங்க ஆக்சிஸ் வந்து x ஈக்குவல் டு 0ங்கிறதுனால வெர்டிசஸ் வந்து 0, பிளஸ் ஆர் மைனஸ் ஏ. வேல்யூஸ் ஆஃப் சில எலிப்ஸ்ல என்ன பண்ணிருப்போம்னா ஸ்கொயர் ரூட் குள்ள சப்ட்ராக்ட் பண்ணிருப்போம். இங்க அதனுடைய ஆப்போசிட் பாசிட் சம் பண்றோம். தட்ஸ் ஆல். c is equal to square root of a square plus b square. Then வந்து ஃபோகை வந்து plus or minus a, 0 for transfer axis y is equal to 0, 0, plus or minus c is for
transfer axis y equal to 0. மற்றபடி remains everything is same. இது ஒன்று என்னன்னா எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும். அங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஒன்னா கிடைச்சிருக்கும். அங்க அதாவது 2/5 2/3 அந்த மாதிரி கிடைச்சிருக்கும். அப்ப இங்க வந்து என்னன்னா கிரேட்டர் தென் ஒன் கிடைக்கும் சி எசென்ட்ரிசிட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம சப்போஸ் நம்ம ஹைப்பர்போலால தப்பா ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம் சீக்கு அப்படிங்கறத எந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம்னா எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கும் போது நமக்கு லெஸ் தென் ஒன் வந்தா இல்ல நம்ம வந்து சியோட ஃபார்முலா எலிப்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோங்கிறத ரெகனைஸ் பண்ணலாம். ஸோ சியோட வேல்யூ வந்து பெருசா இருக்கிறதுனால தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா ஒரு பெரிய நம்பரா இருக்கிறதுனால சி பை ஏவோட வேல்யூ இட்ஸ் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஒன். இட் இஸ் த பெக்யூலர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஹைப்பர்போலா. ஸோ ஹைப்பர்போலா அப்படின்னா இதுல வந்து ஒரு டக்குன்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் ஒன்னா இருக்கும். எலிப்ஸ்ல எசென்ட்ரிசிட்டி இஸ் லெஸ் தென் ஒன்னா இருக்கும். பாரபோலால எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன்னா இருக்கும். That's all. So length of the lattice rectum is remains the same. So இப்போ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் பாரபோலா தாங்க. அந்த பாரபோலாவே ரெண்டு பக்கம் வந்து சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல வரைஞ்சா எப்படி இருக்கும் அதுதான் ஹைப்பர்போலா. So there is no variety of picturized. So இதுல வந்து ஃபோக்கஸ் என்ன அண்ட் வெர்டிசஸ் என்ன சென்டர் என்னன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பர் ஆக்சிஸ் இஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் விச் இஸ் y is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ் டிரான்ஸ்பர் ஆக்சிஸ் இஸ் வெர்டிக்கல் x is equal to 0. அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அதில் ஃபோக்கஸ் என்ன அதில் வெர்டிசஸ் என்ன சென்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது, இதுல வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து மற்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்ல மற்றதை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.